இங்க காலேஜ்ல பைக் பார்க்கிங்ல ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அவன் பைக்கை பார்க் பண்ணிடுறான். அதனால டே ஸ்காலர் பசங்க அந்த பைக் அடிச்சு உடைச்சிடுறாங்க. அந்த ஹாஸ்டல் பையன் யாரு உடைச்சதுன்னு தெரியாம எல்லா டே ஸ்காலரோட பைக்கையும் அடிச்சு உடைச்சிடுறான். இதனால அந்த டே ஸ்காலர் பசங்க அவனோட ஆள்கிட்ட போய் கலாட்டா பண்றாங்க. இது தெரிஞ்ச அந்த ஹாஸ்டல் பையன் அவங்கள போய் அடிச்சிடுறான். இது ஒரு பெரிய கேங் வாரா மாறிடுது. அதனால காலேஜுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. அந்த காலேஜோட பிரின்சிபல் அந்த சண்டை போட்ட எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸை வர சொல்றாரு. இந்த ஹாஸ்டல் பையன் அவன் அப்பாக்கு பதிலா வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வரான். கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து அவனோட அப்பாவும் அந்த காலேஜுக்கு வந்துடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச அவரு கோவப்பட்டு இவன் கிட்ட பேசுறாரு. அப்ப இவன் அவர் கண்ணு முன்னாடியே சிகரெட்டை பத்த வைக்கிறான். ரொம்ப கோபமாகி நீ என் பையனே கிடையாது, வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பிரின்சிபல் பிரஷர்னால இவங்களோட சஸ்பெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டி வருது. ஹாஸ்டலுக்கு போய் இவங்க கிட்ட பர்சனலா ரெக்வஸ்ட் பண்றாரு, உன்னாலதான் அந்த சண்டையை தடுக்க முடியும் அப்படின்னு. அடுத்த நாள் காலேஜ்ல ரெண்டு கேங்கும் சண்டை போடுறதுக்காக நிக்கிறப்ப இவன் மட்டும் கிளாஸுக்கு போயிடுறான். இவன் கிளாஸுக்கு போனதுனால மத்த ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. இதனால நடக்க வேண்டிய சண்டை நின்னு போயிடுது. அந்த செமஸ்டர் முடிச்சிட்டு இவன் வீட்டுக்கு போய் பார்த்தா இவனோட அப்பாவை தேடி கடன்காரங்கள அவன் வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. இவனோட அப்பா அவனோட அக்கா கல்யாணத்துக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை கட்ட முடியாம வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. இவனும் அந்த கடன்காரங்க கிட்ட அந்த கடனுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி இந்த ஃபேமிலியை பாத்துக்க ஆரம்பிக்கிறான். இவனும் நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்றான். ஆனா எங்கேயுமே இவன் செலக்ட் ஆக மாட்டேங்கிறான். கடைசியா இவன் ஃபுட் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சு தான் குடும்பத்தை காப்பாத்தி அதுல இருந்து வர காசுல கொஞ்சம் கொஞ்சமா இவன் கடன் அடைச்சிட்டு இருக்கான். இவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இவனால கடன் அடைக்க முடியல. கடன்காரங்க வந்து இவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால கோபமாகி தான் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தன்னோட அப்பாவை திட்டிடுறான். இதை கேட்ட இவனோட அம்மா, இந்த கடன் எல்லாம் உங்க அப்பா உங்களுக்காக தான் வாங்கினாரு. நீ காலேஜ்ல சொகுசா படிச்சதுக்கெல்லாம் உன்னோட அப்பா தான் காரணம். 30 வருஷமா அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவன் தான் பேசுனது தப்புன்னு உணர்றான். ஒரு நாள் இவனோட அப்பா எங்க இருக்காருன்னு தெரிய வருது. இவன் அங்க தேடி போய் இவனோட அப்பாவை பாக்குறான். அப்பதான் தெரிய வருது இவர்கிட்ட இருந்த காசெல்லாம் ஒருத்தன் ஏமாத்தி வாங்கிட்டான் அப்படின்னு. இப்ப அவன் ஏமாத்தினவனை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட இருந்து காசை வாங்கி இந்த கடன் எல்லாம் அடைச்சி மறுபடியும் அவனோட அப்பாவை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வரான்.